பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி தேவ வசனத்தை நிறைய கடந்து செல்வோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செடி பொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செடி பொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்கப்பா. மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட குடும்ப ஆசீர்வாதமான ஒரு செய்தி ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சீட்டு மடியில் போடப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலுமே ஆண்டவருக்கு நன்றி. அதுக்கடுத்து அங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வசனத்தை உட்காந்து மெடிடேட் பண்ணுறது மாம்சீகத்தில் நான் செஞ்சதில்லை. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை செய்வோம். ஆனால் இப்படி ஒரு காரியத்துக்குள்ளே நம்மளை பூர்த்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக பிளெஸ்ட் ஃபேமிலி, அதாவது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு இன்றைக்கி இந்த உலகம் முழுதுமே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் யாருக்குமே வேணான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும், ஒரு பாக்கியமாக இருக்கணும்னு சொல்லி வேதமும் கூட நமக்கு அப்படி தான் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில் பாக்கியவனாய் மாறணும் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்கள் இருக்குது இல்லையா? பாக்கியமாக மாறணும். இதனால கூட நாம் தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 128வது அதிகாரம், அதில் இருக்கிற அந்த 6 வசனத்தை இதனால கூட ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபடுவார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். இதை நான் எவ்வளோ வேகமாக அதை சொல்ல முடியுமோ நான் கொண்டு போகிறேன். இந்த 6 வசனத்தில் 6 ஆசீர்வாதம், 7 ஆசீர்வாதம், 8 ஆசீர்வாதங்களில் பிரித்து பார்க்கலாம். ஆனால் பூரணமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு 7 ஆசீர்வாதம் எனக்கு வெளிப்பட்டதை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த 7 ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கணும்னா ஒரு 2 காரியங்களை சொல்லணும்னு முதல் வசனத்தில் சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஒரு வசனத்தை விட்டு எவனோ. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற எவனோ, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன். அதை எப்படி தமிழில் எவனோன்னா ஒருவன் இல்லையா? எவ்ரி ஒன் அப்படின்னா யாரோ எவனோ அப்படி கூட சொல்லிக்கலாம்ல. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த கர்த்தருக்கு பயந்துனா நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள், அவருக்கு பயந்து நடக்கிற ஜனங்க தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவரை பார்த்து ஓடி ஒளிவதல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவரை நோக்கி ஓடி வருவது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அந்த பயம் ஒரு மனுஷனுக்கு பயப்படுற பயம் ஒரு பெரிய ஆளுக்கு நம்ம பயப்படுறோம், ஒரு அதிகாரிக்கு பயப்படுறோம்னா முடிஞ்சளவு அவங்க கண்ணில் படாமல் ஒதுங்கி போகிறது தான் பயம் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா அவருக்கு முன்பாய் போய் நிற்கிறது தான் அந்த பயம் நம்மை மாறி செய்யும். பயந்து ஓடுறதில்ல, பயந்து நடுங்கி அவர் கிட்டி சேருகிறது தான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு பயம். ஆண்டவர் உண்மையுமே நம்முடைய பயத்தை எதிர்பார்க்கிறா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அபவுட் அவர் ஆட்டிடியூட். நாம் எப்படி ஆண்டவரை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த பயம் கலந்துருக்குது. ஆண்டவர் பிரியம் இல்லாமல் ஏதாச்சும் செஞ்சிருவனோ அப்படிங்கிற பயம் இருந்தால் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
ஆண்டவர் இவ்வளோ கிட்டி போகும்போது ஒருவேளை அசுத்தமாக நான் அவர்கிட்ட போயிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லது. அந்த நாளில் கூட ஏசாயா போனதுக்கு ஒரு கிட்ட போனதுக்கு ஒரு பயம் வருது. ஆண்டவரே, அசுத்த உதடுள்ளவனாக இருக்கிறேன், நான் தீட்டாக இருக்கிறேன், நான் வருகிறதுக்கு அருகதை இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம்னா அந்த பயம் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவர் கிட்ட போகிறதுக்கு பயந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அந்த பயம் மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து நாம் அவர் கிட்டி சேரணும். அல்லேலூயா. தினமும் அவர் பாதத்தில் போய் உட்கார்ற அந்த பயத்தோடு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவனாய் மாறுவோம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனே வேணும். இதனால கூட பயம் ஒரு சைடில் இருக்குது, ஆனால் அவர் வழிகளிலே அந்த பயத்தோடு நம்ம நடக்கும் பொழுது தான் நம்ம பாக்கியவானாய் மாறுவோம். இந்த வசனத்தின்படி நாம் இந்த 2 காரியங்களை செய்யும் பொழுது பாக்கியவான்களாய் மாறுகிறோம். இந்த பாக்கியவான் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறத இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸட்னு போட்டிருக்கோம். நத்திங் பட் ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த பிளஸ்ஸிங்னு சொல்லி இங்கே அநேக இடத்துல இருக்குது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் அந்த பயம் நிச்சயமாகவே இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறளவு அந்த பயம் இருக்கான்னு நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்திலே அதிகமுள்ளவர்களாய் மாறுவோம், பாக்கியவானாய் மாறுவோம். அதனால் அவருடைய வழிகளில் நடக்கிறது என்பது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நாம் அவர் வழியில் நடந்துட்டு தான் இருக்கோமா அப்படின்னு நம்மளே உய்த்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அந்த பாக்கியவானாய் மாறுறதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவர் சொன்னபடி நீங்களும் நானும் நடக்கிறவர்களாய். நடக்கிறதுன்னு எப்படி? இப்போ நான் அங்கேருந்து நடந்து வந்தேன் அப்படியா? இல்லை, அதன்படி செய்கிறவர்களாய், அவர் அந்த வழியில் படி, அவர் சொன்னதுபடி, வார்த்தையின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவானாய் மாறுகிறோம். அல்லேலூயா. நம்மளால் பயப்பட முடியும், பயந்துட்டு செய்யாமலும் இருக்க முடியும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? லெட் இட் பி அவர் டெய்லி ஃபுட்டாக மாறட்டும். இது ப்ராக்டிக்கலாகவே இருக்கட்டுமே. இந்த வேதம் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி மாறட்டுமே. என்னால் பயப்பட முடியும், ஆனால் அதே நேரம் அதை அவர் செய்யாமலும் போக முடியும், நடக்காமல் இருக்க முடியும். அதுதான் வசனம் எப்படியா சொல்லுகிறது, என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமலும் போக முடியும், என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யவும் முடியும். அவருடைய வசனத்துக்கு பயந்து என்னால் நடக்கவும் முடியும், அவருடைய வசனத்துக்கு பயந்து என்னால் நடக்காமலும் இருக்க முடியும். இப்படி தான் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படி வீட்டை கட்டுறானா? கண்மலையின் மேலே, கற்பாறையின் மேலே வீட்டை கட்டுறான். என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போகிறவன் மணலில் வீட்டை கட்டுறான். அல்லேலூயா. இப்போது இந்த வசனங்களை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் மாறும் பொழுது நம்ம பாக்கியவானாக மாறுறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஆமாம். இதனால் வசனம் பைபிள் மிரர் இமேஜ். செய்தி இந்த இடத்துல சொல்லும்போது இந்த செய்தி எனக்கு, இந்த செய்தி வேறு யாராவது இடத்துல சொல்லும்போது இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மிரரில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தான் அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு. அப்போ இந்த நாளில் நாம் சொல்லுகிற எந்த செய்தியும் எங்கே யாருக்கு முதல்ல போகுது? சொல்கிறவங்களுக்கு, எனக்கு. அப்போ நான் செய்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். மிரர் இமேஜாக தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் சொல்கிறது அதன்படி செய்கிறோமா அப்படின்னு நாம் கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் பாக்கியவானா இல்லையாங்கிறது நமக்கே உறுதியாக. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் கர்த்தருக்குள்ளே பாக்கியவான் தான் சொல்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அல்லேலூயா. ஆமாம், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எனக்காக எடுத்து வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு ம் 14:23 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். இந்த அன்பா இருந்தால் வசனத்தை கை கொள்ளுவான். ஒருவன் வசனத்தை கை கொள்ளுகிறவனாக இருந்தால் அவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். ஒருத்தன் பயந்து ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வதை காட்டிலும் அவரிடத்துல அன்பா இருந்து நாம் கை கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த பயம் என்று சொல்லும் பொழுது அது நடுக்கம் மாத்திரம் கிடையாது, ஒரு ரெவரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட், ஒரு அளவுக்கு அதிகமான மரியாதை, ஒரு பயபக்தி அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்படி நம்ம அந்த பயம் எதனால வருதுன்னா அவரை அதிகமாய் நேசிக்கிறதுனால,
அந்த ஒரு தகப்பனுக்கும் மேலாய் நம்மளை அன்பு செய்கிறவர், என்னை எந்த தகுதியும் இல்லாத எனக்காக ஒரு பெரிய காரியத்தை சேர்ந்து என்னை மீட்டு கொண்ட அவரை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே வருகிற அந்த நேசம், பயம், மரியாதை எல்லாம் கலந்து வருது இல்லையா? அப்படி வரும் பொழுது அந்த நேசத்தின் உச்சமாய் நம்முடைய பயம் மாறும் பொழுது அவர் நம்மோடு கூட வாசம் செய்வாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பயத்தின் காரணமாய் நான் கைக்கொள்கிறேன், அந்த நேசத்தின் உச்சத்தின் காரணமாய் கைக்கொள்கிறேன். இந்த கை கொள்ளணும்னு எனக்கு கட்டாயம் இல்லைங்க. ஆனால் அவர் எனக்காக செய்த ஒரு விஷயத்துக்காய் நான் கை கொள்ளுகிறேன்னா அதில் வருகிற நேசம், அதில் வருகிற வெளிப்பாடு என்னை பாக்கியவனாய் மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நம்ம பைபிளில் சொல்லிக்கிறதெல்லாம் கட்டாயம் செய்யணுமா? டோன்ட் லுக் அட் மீ லைக் தட். நான் கிரிட்டிக்காக கேட்குறேன்னு நினச்சிடக்கூடாது. கட்டாயம் பண்ணணுமா? எதுக்கு? வை? The why will make you a big difference. அந்த வைங்கிறது தான் இன்னைக்கு தேவை. We are always focused on how and what. Let it start from why. No need to push. ஒருத்தர் யாரையும் நம்மளை தள்ள வேண்டாம், ஒருத்தர் யாரும் சொல்ல வேண்டாம். அந்த ஒய்யில் மட்டும் கனெக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த லவ்லால் அது நடந்துகிட்ருக்கும். இன்றைக்கி பாட்டில் கிடமே ஜீவ நதி உள்ளேருந்து பொங்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வழிஞ்சிடாதன்னு பிடிக்க வேண்டாம். நம்ம கர்நாடகாவில் டேம் வச்சுருக்குறாங்க, வேறு ஸ்டேட்டை சொல்லக்கூடாது. அவங்க நமக்கு நார்மலாகவே ஒரு பிரச்சனை நடக்கும், தண்ணி பிரச்சனை நடக்கும், இது கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. ஒருவேளை அங்கே நல்ல மழை பெஞ்சு வந்துச்சுன்னா பாருங்களேன், நீங்களே கொடுக்காதுன்னு சொன்னாலும் அது வந்துடும். பிகாஸ் நோபடி கேன் ஸ்டாப் இட். இன்றைக்கி நீங்களும் நானும் செய்கிற விஷயங்கள் அந்த ஒரு லவ்வில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோபடி கேன் ஸ்டாப். நான் ஏற்கனவே அங்கே யூத் மீட்டிங்கில் பேசணும், இந்த லவ்வுக்காக எதோ பண்ணுறாங்க. லவ்வுக்காக கொலை பண்ணுவாங்க, லவ் பண்ணாலே கொலை பண்ணிடுவாங்க, பெற்றவங்களை கொலை பண்ணுவாங்க. இது இல்லை. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அந்த லவ் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்காங்கிறத கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா then we will do anything, we will go to the extreme level. அல்லேலூயா. அந்த லவ்வோடு சேர்ந்த ஒரு பயம் நம்மளை பாக்கியவனாய் மாற்றும். அது நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ எவ்ரி ஒன் அப்படின்னு அங்கே வசனம் போட்டிருக்கு. பிளஸட் ஆர் ஆல் அப்படின்னா எல்லாருமே, அதாவது எவனோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எங்கே அந்த வசனத்தை போட்டுருங்க. ஓகே, பிளஸட் இஸ் எவ்ரி ஒன். ஓகே, பிளஸட் இஸ் எவ்ரி ஒன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் ஹூன்னு வரும், யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறமோ அவங்களுக்கு. அப்போ ஆசீர்வாதம் வசனத்தின்படி சொன்னோம்னா எவனுக்கு வேணாலும் கிடைக்கும். அப்படி தானே வசனம் சொல்லுது? எவனுக்கு வேணாலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் யாருக்கு வேணாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காது. அதன்படி செய்யும் பொழுது தான் கிடைக்கும். அல்லேலூயா. சரி, இவ்வளோ நேரம் கேட்டுட்டோம். ஆண்டவருக்கு பயந்து நடந்தோம்னா கீழே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்னார்னா அவர் கட்டாயமாக செய்வார். இப்போ நாம் செய்ய வேண்டிய அந்த 2 விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டா மற்ற காரியங்கள் தானாய் வந்து அமரும். அல்லேலூயா. சத்தம் வரும். அல்லேலூயா. சீக்கிரமாக முடிச்சிடலாம். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இங்கே அல்லேலூயான்னு சொல்லாமே நாங்கள் பேசணும். நீங்கள் அது ஓவர் கான்ஃபிடென்ட், நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் பின்னாடி இருக்கிறவங்களையும் பார்த்து பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணாதவங்களாம் கையில் தூக்குங்க. இதான் சாக்குன்னு எல்லாரும் தூக்கிடக்கூடாது. கல்யாணம் ஆகாதவங்களாம் அரைக்கை வேண்டாம். அப்போ நீ பாதி முடிச்சிட்டேன்னு அர்த்தம். நல்லா 1 2 3 யோசிக்கும் போது டவுட்டாக இருக்குப்பா. ஏய் நீ என்னது? சரி, நல்லா தூக்குனா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ இந்த செய்தி ஒரு குடும்பத்துக்கான செய்தி, அதனால் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இது குடும்பம் ஆக போகிற உங்களுக்கும் அதிக முக்கியம். அல்லேலூயா. அப்போ நான் இந்த கைகள் உயரலைன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பேன். கைகள் உயர்றதுனால உங்களுக்கும் உண்டான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் வசனம் வேகமா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இது முதல் ஆசீர்வாதம். 2வது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதை நான் ஆசீர்வாதமாக கருதல் இந்த இடத்துல. 2வது, அடுத்த வசனம் பேருங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். மனைவி ஒரு ஆசீர்வாதம். 3வது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். 3வது. 4வது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஓகே, இது கன்க்ளூஷன். அடுத்து, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறது 4வது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பது 5வது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது 6வது. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பது 7வது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான இந்த 7ஐ முடிப்போம், இல்லைன்னா பாதியிலே முடிப்போம். ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமாம், மீதி இருக்கிறத நீங்களே எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முதல்ல என்ன சொல்லிக்கிறாரு? உன் கையின் பிரயாசத்தை, வெரி பர்சனலைஸ்ட்,
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இது ஒரு பிளெஸிங் தானே? இதெல்லாம் ஒரு பிளெஸிங். ஏயா நான் சம்பாதிக்கிறத நான் சாப்பிட்றது ஒரு பிளெஸிங்கா அப்படின்னு நீங்களும் நான் நினைச்சோன்னா, நம்ம சம்பாதிக்கிறத நம்ம சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் தான் இன்றைய சூழ்நிலையில். எத்தனை பேரால் சொல்ல முடியும், ஒரு பல்காக ஒரு சேலரி வாங்குகிறோம், அதை அப்படியே நான் சாப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் செலவு பண்ணிவிட்டு மீதி அப்படியே சேர்த்து வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாங்குகிறோம், வீட்டில் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறோம், மீதி அப்படியே வைக்கிறோம். இட்ஸ் பிளெஸிங். இது படிக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, அப்பா அந்த கண்ணாடி நம்ம இவ்வளோ அகோரமானு தெரியுது. நீங்கள் சிரிக்கிறீங்க, அந்த கண்ணாடியில் நீங்களும் பாருங்கள். ஆர் வி டூயிங் திஸ்? நம்ம கையின் பிரயாசம் நம்ம சாப்பிட்றோமா? அப்படி சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க இந்த வசனத்தை. அப்போலேருந்து இந்த பஞ்சாயத்து, இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. வாங்கிறது அவங்க வாய்க்கு போகலை, கை கெட்டுறது வாய் கெட்டலை. இந்த நாளில் கை கெட்டுறது வாய் கெட்டுச்சுன்னா அது ஒரு பிளெஸிங். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் வாங்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு பகுதி மட்டும் தான் அவங்களுக்கு போகுது. இந்த நாளில் கூட நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கையின் பிரயாசம் சில நேரம் வேற யாராச்சும் சாப்பிடுவாங்க, உண்மைதானே? அதுக்கு உண்மையாகவே தலையாட்டினீங்கன்னா அவனுடைய பிரயாசத்தை நாம் முன்னாடி சாப்பிட்ருப்போம். அது ஏதோ ஒரு வகையில், அது ஒரு லோனோ ஒரு கடனோ ஏதோ ஒரு வகையில் அங்கேருந்து ஒரு நமக்குள்ள கையின் பிரயாசம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து வாங்கி அதை நாம் சாப்பிட்ருப்போம் அவனுடைய பிரயாசத்தை. அதனால் இன்றைக்கி நம்முடைய பிரயாசம் அவனுக்கு போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சில நேரம் நாம் வாங்கியிருக்க மாட்டோம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், சில பேர் நம்ம கை நீட்டி வாங்கியிருக்க மாட்டோம், நம்முடைய மூதாதையர்கள்னால நாம் அதை கட்டி கொண்டிருப்போம். நம்முடைய பிரயாசம் போய் கொண்டிருக்கோம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நம்முடைய கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடலைன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. ஒரு விஷயம் ஆசீர்வாதம் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பதம் உண்டு. அதற்கு பேர் தான் பழைய ஏற்பாட்டில் சாபம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். இந்த நாளில் கூட நாம் இந்த மாதிரி ஒரு இடுக்கத்தின் அப்பம் அப்படின்லாம் வசனம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நெருக்கத்தில் போய் இடுக்கத்தின் அப்பத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவரே இது எனக்கு புதுசாக இருக்குது, ஒருவேளை நான் இதை சரியாக செஞ்சா, இன்னும் கொஞ்சம் சரியாக செஞ்சா இதுலேருந்து என்னால் வர முடியும். ஏன்னா இந்த பிளெஸிங்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இது ரெண்டு நடந்தால் இது நடக்கும்னு. வி பிலீவ் பிளைண்ட்லி லார்ட் அப்படின்னு ஒப்பு கொடுத்து செஞ்சீங்கன்னா, ஒருவேளை எனக்கு தெரியாது, எனக்கு ஏற்பட்ட கடன் இருக்குது, உங்களுக்கும் இருக்கலாம், எப்படி கட்டப்போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, டேய் நீ இந்த ரெண்டை செஞ்சு பாரு, இது நடக்கும். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனோ. அப்போ எவனுக்கும் ஆசீர்வதிக்கிறீங்களே, அப்போ என்னையும் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, இன்னைக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறீங்களோ, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. முன்னாடி இருக்க அந்த ரெண்டை செஞ்சால் 7ல் 1 நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கூட இருக்கிறீங்க? இந்த வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கையின் பிரயாசம் என்பது, ஆதாமை ஆண்டவர் எதை உருவாக்குனார்? முதல்ல மனுஷனை உருவாக்குனார், அவரோடு உறவாடுவதற்கு. அடுத்து அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? எடுத்தோடனே ஏவாள் இல்லை, இன்னைக்கு கூட கைகளை தூக்குன பசங்களாகவே இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை இருக்கணும். வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அக்கார்டிங் டு த பைபிள் ஆர்டர் ஆண்டவர் உருவாக்கி அவனை அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து, வசனம் வாசிச்சா லேட் ஆயிரும்னு சொல்லி அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனுக்கு சொன்னார். அதற்கு அப்புறமாக அங்கே இருக்கிற கனிகளெல்லாம் நீ பிடிச்சிக்கலான்னார். நீ சாப்பாட்டில் கை வைக்கணும்னாலே முதல்ல நாம் வேலை செய்யணும். புருஷர்களுக்கு உண்டான அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு அந்த வசனத்தை வாசிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ம் ஆ ம் ம் 2:15 கரெக்ட். ஜெனிசிஸ் 2:15 போட்டுடுங்க. அதே தான் வாசிச்சிருங்க சார், கரெக்டு தான். அர்த்தம் வாசிச்சிருங்க. ம் ம் தேங்க்யூ சிஸ்டர். முதல்ல அவனை கூப்பிட்டு பண்படுத்தணும், வேலை செய்யணும். அதற்கு அடுத்து நீ அந்த தோட்டத்தில் இருக்கிறத எதனாலும் புசிக்கலாம். அதுக்கப்புறம் புசிக்காதுன்னு சொன்ன அடுத்த விஷயம். ஆனால் முதல்ல புசிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் நானும் பண்படுத்தணும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், வேலை செய்யாதுன்னா சாப்பிடாதீங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதன் பின்பு அப்படின்னு அந்த இடத்துல தமிழில் இருக்காது, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கோம். அண்ட் தென் அண்ட் த லார்ட் கமாண்டட், அண்ட் தெர் இஸ் கண்டினியூஷன் இருக்குது. முதல் வசனத்துக்கும் பண்படுத்து, அதுக்கப்புறம் சொல்கிறாரு தென் கமாண்டட், நீ போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ. இந்த நாளில் கூட ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்பி ஒரு வேலையை கொடுத்தாருன்னா அதற்கு அந்த வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஒருவேளை அந்த வேலைக்கு இன்னும் சரியான கூலி கிடைக்கல, பண்படுத்தி காத்ததுக்கப்புறம் நமக்கு பலன் கிடைக்கலன்னா, இந்த மேலே இருக்க 2 செஞ்சால் நமக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நம்முடைய பிரயாசத்தை நம்மளே சாப்பிடுவோம், மற்றவன் சாப்பிட மாட்டான். அவருடைய வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு பயந்து அவருக்கு நடக்கிறவன் என்ன செய்வானா, நீயோ அப்படின்னு சொல்லிக்கல, நீயோ கடன் வாங்க மாட்டேன், நீயோங்கிறது வாங்க மாட்டேங்கிறதுக்கு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. எடுத்து வாசிடலாமே. கர்த்தர் சொல்ற உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிருங்க. உபாகமம் 15:6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்படியே பிரைஸ் தி லார்ட். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, எனக்கு சொன்னபடி என்னை அவர் ஆசீர்வதிப்பதனால, இந்த வருஷத்துல நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா, நான் உங்க மேல கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் செய்வேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான். அந்த ஒரு பழுக்கமும் பெருக்கமும் அங்கள் அழகாக சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஆண்டு நம்ம வாழ்க்கையில் செய்வேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னபடி அவர் நம்மை ஆசீர்வதிப்பதனால், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவதில்லை. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஒரு வேலை வாங்கியிருந்தா இங்கே வந்துடும். ஒரு வேளை வாங்கியிருந்தோம்னா சங்கீதம் 128, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை இன்னும் அதிகமாய் பயந்து இன்னும் அவர் வழிகளில் அதிகமாய் நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை உங்களால் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இதுக்கு அர்த்தம் தான், நீ வாழாகாமல் தலையாக இருப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கை கட்டி நீங்கள் நின்னீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல 1 ஸ்டெப் டவுனில் இருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் கீழே நாம் இருந்தோம்னா, வசனத்தின்படி நாங்கள் செய்யும் பொழுது நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இது ஆசீர்வாதம் தான், இது வசனம் தான். ஆனால் இது அவர் என் வாழ்க்கையில் இந்த வசனத்தை செய்யணும்னா நான் வந்துட்டு 15:4க்கு பேர். உபாகமம் 15:4வது வசனம். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பாருங்களேன், நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படி நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால். அப்போ சத்தத்தை எப்படி கேட்கணுமா? அதுக்கு முன்னாடி செய்யும்படி கவனமாக கேட்கணும். இந்த நாளில் கூட நீங்கள் நானும் கேட்டுட்டு போயிடுவோம். கேட்கும் பொழுதே இதை செய்யணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கேட்டோம்னா செய்வோம். அல்லேலூயா. அங்கே தான் 45 நிமிஷம் மெசேஜ் நமக்கு ஒர்க் ஆகாது. நான் செய்யணும் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு பிடிச்சிட்டுன்னா போய் அதை செஞ்சிருவேன். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? ஏன்னா ஃபுல்லாக என்னால் செய்ய முடியல. ஆண்டவர் கொடுத்த அத்தனை கற்பனையிலும் செய்ய முடியல. 1-2 நீ செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீ அந்த இடத்துல செய்யும்படி கேட்பாயானால் நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவர் சொன்னபடி ஆசீர்வதித்ததுனால நாம் அநேக ஜாதிகளுக்கு கடனை கொடுப்போம், நாமோ கடன் வாங்காது இருப்போம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு தெரியலப்பா, எல்லாம் ரொம்ப விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த விஷயத்தை நான் செய்கிறேன், அதுலேருந்து ஒரு விடுதலை வாங்குறேன். நீங்கள் கர்த்தர் சித்தமான வர நாளில் கடன்காரங்களாக இருக்கிறவங்க கடனை கட்டி கடனெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு சில 2 கைகள் உயர்ந்தது, அநேக கைகள் இயேசுவின் நாமத்தில் உயரணும். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும், நான் இயேசுவின் நாமத்தில் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சின்ன வயசுல சொல்லி கொடுப்பாங்க. கூழோ கஞ்சியோ கடன் இல்லாமல் வாழணும். அல்லேலூயா. அப்போ சொன்னாங்க, அப்போ விவரம் புரியல, இப்போ புரியுது. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? நீங்கள் அப்படியே ஒரு கடங்கார ரேஞ்சில் பார்க்கக்கூடாது. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக மேற்கொள்ளணும். அல்லேலூயா. லோன் இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். என்னோட கூட இருக்கிறவங்க இன்னும் சிலர் கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்கிறதே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஏன்னா டெபிட் கார்டு அந்தளவு அமௌண்ட்டு ஆண்டவர் செய்வார மாட்டாரா? செய்வார்ல. ஆண்டவர் எப்போ என்னை வாழாக்காமல் தலையாய் மாத்துறாரோ அப்போ அவர் சொன்னபடி என்னை ஆசீர்வதித்ததுனால நான் அநேக ஜாதிகளுக்கு கிரெடிட் கார்டு இல்லாமல் லோன் இல்லாமல் என்னால் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஒரு பாலிசி உண்டு, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கொடுத்தா அதுக்கப்புறம் கேட்காதீங்க. அப்படின்னா கொடுங்க, இல்லையா? எனக்கு கொடுத்துட்டு வரும்னு பார்க்கக்கூடாது. 50ன்னு கேட்டானா எனக்கிட்ட 50 இல்லைப்பா, 25 தான் இருக்குது, வச்சுக்க, கொடுக்க வேணாம், இனிமேட்டு யார்ட்டையும் கேட்காத. அல்லேலூயா. அது ஒரு பாலிசி நம்ம சர்ச்சில் இருக்குது. இந்த நாளில் கூட ஆண்டவர் அநேகருக்கு உங்களுக்கு அப்படி கொடுக்க வைக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் யாருமே நம்ம சர்ச்சில் கடனை கேட்காம இருக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க?
அதுதான் ஆசீர்வாதம். யாருமே கடன் கேட்கக்கூடாது. கையில் எல்லார்ட்டையும் இருக்கணும். வேணுமான்னு கேட்டாலும் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் கேட்காமலே ஸ்பான்சர் பண்ணட்டும். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் நிரம்ப செய்வார். அவர் சொன்னபடி என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் செய்யும்படி அதை கேட்கணும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோங்க அப்படியே மெசேஜ்னு போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இது அப்ளை பண்ண முடிஞ்சிச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் எனக்கு முடியலைங்க, இதை மட்டும் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டானதுக்கு மேலே கீழே படிச்சிங்கன்னா வேதத்தில் நமக்கு வழிகாட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அதுக்குள்ளே நான் இப்போ போகல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3வது வசனம். உன் மனைவி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் மனைவி. இப்போ சில கைகள்லாம் இல்லாமல் இருக்குது இல்லையா? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குலாம் சீக்கிரம் சில திராட்சை கொடிகள் வரட்டும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அது அந்த அந்த வீட்டு ஓரம் அப்படின்னா அது ஓரம் கிடையாது. இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்குமே, த வெரி ஹார்ட் ஆஃப் யுவர் பிளேஸ், இன்னர் மோஸ்ட் பிளேஸ், த ப்ரீஷியஸ் பிளேஸ் ஆஃப் யுவர் ஹோம். அது வந்து வெளியில் இல்லை. நான் கூட படிக்கும்போது ஏன் மனைவி வீட்டோரமாக நிற்கணும், வீட்டுக்குள்ளேயே நிற்கலாமேன்னு நானும் பார்த்தேன். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? பைபிளில் கொஞ்சம் நல்லாவே படிப்போமே, ஜாலியாக இல்லை, தப்பு இல்லையே. பிகாஸ் த பைபிள் இஸ் வெரி சீரியஸ் புக். நம்ம ஜாலியாக எடுத்துக்குவோம். அங்கே போட்டிருக்கிறது வீட்டோரம் கிடையாது, வீட்டுக்கு நடுவில் தான். த ப்ரீஷியஸ் பிளேஸ், த வெரி இன்னர் மோஸ்ட் பிளேஸ். இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேதங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டது. த இன்னர் மோஸ்ட், த ப்ரீஷியஸ் பிளேஸ் இன் யோர் ஹோம். மனைவியை நாம் வைக்க வேண்டிய இடம் வீட்டோரத்தில் இல்லை, மனைவியை வைக்க வேண்டிய இடம் த ஹார்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இன்றைக்கும் நம்ம வீட்டில் மனைவிகள் இல்லை, மனைவி உண்டு. அதை நம்ம எங்கே இல்லை, அங்கே போட்டிருக்கல, மனைவிகள்னு போட்டதுனால அதை நம்ம எங்கே வைக்கிறோங்கிறது முக்கியம். சரி, சில நேரம் அங்கெங்கே போனாலும் கொண்டு வந்து ஹார்ட்டில் வச்சுருது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வீட்டில் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொண்டு வந்து வைக்கிறது நல்லது. அது படர்ந்து வீட்டு ஓரங்களில் சுற்றி எல்லா இடத்துலையும் அது கனி கொடுக்கிறது. அதாவது இட்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ் திங்ஸ். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் திராட்சை செடி, திராட்சை கொடி அப்படிங்கிறது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் திங்ஸ். அதுவும் ஒலிவமும் அவங்களுக்கு ஒரு பேசிக் திங். நம்ம ஊரில் எல்லாம் ஒரு தென்னை மானு சொல்கிறான்ல, அது மாதிரி ஒரு பேசிக்காக வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் ஒரு குறை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பாவமாக பார்ப்பாங்க. இந்த விஷயத்துல ஒரு குறையாயிருச்சுன்னா அதுபோல் அது வந்து ஒரு ப்ரீஷியஸ் திங். அப்படி ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் ஓரத்தில் இருக்கிற திராட்சை கொடியை போல இருப்பாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ம் ம் ஆதியாகமம் 3:16. ம் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. இது நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது. பைபிளை நான் மிஸ்இன்டர்பிரட் பண்ணேன். ஆண்டவர் ஏவாளை உருவாக்கும் பொழுது ஆதாம் தான் ஏவாளை சார்ந்திருக்கணும்னு சொல்லி உருவாக்கினார். இவன் இது நல்லதில்லை, அதனால இவன் இனிமேட்டு இவளுக்கு கூட தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு உண்டாக்கி கொடுத்தார். எபேசியர் நினைக்கிறேன் 2:24. அவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். யாரு? ஆதாம். அப்போ அந்த ஏவாளை உண்டு பண்ணுற நோக்கம் இவன் அவளோடு இசைந்திருக்கணும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? த வெரி பர்பஸ். அவனுக்கு இவ சப்போர்ட். ஆனால் சில சம்பவங்களுக்கு அப்புறம் அவளுக்கு அவன் சப்போர்ட்டாய் மாறுகிறான். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? இனிமேட்டு உன்னுடைய ஆசை உன் புருஷனையே பற்றிக்கிட்டு இருக்கோம், நீ எப்பயும் அவன் கூடயே சுற்றுவ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. ஆண்டவர் ஆரம்பத்தில் டிசைன் பண்ணதை அதுக்கப்புறம் சில பாவங்கள் இருந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக மாறுது. கரெக்டா? அவன் இதிலிருந்து தாயும் தந்தையும் விட்டு தகப்பனையும் பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான். இவன் போய் ஷீ இஸ் லைங் ஆன் ஹர். அதான் கூட அப்படியே சார்ந்திருக்கிறது, இசைந்திருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பிளான் மாறி என்னாச்சு? இவள் தான் அவனோடு சார்ந்திருக்கும்படியாய் மாறினது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பல பிரச்சனைலாம் நடுவில் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்னர் மோஸ்ட் பிளேஸில் உன் மனைவி உன்னுடைய வீட்டு ஓரங்களில் கனி தரும் கொடியை போல இருப்பாள். இந்த கொடி வந்துட்டு தனியாக நிற்காது, ஒரு சப்போர்ட் தேவை. அப்போ இந்த கொடி வேணும்னா அந்த இடத்துல ஒரு கம்பு ஏதோ ஒன்று வேணும். நானும் பச்சையான ஒளிவு மரம், நானும் தண்ணீர் கால்களில் நடப்பட்ட மரம், இதெல்லாம் அவனுடைய வேலை. எவனோ அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் 1:1 நமக்கெல்லாம் தெரியுமே. அங்கெல்லாம் நடக்காமல் உட்காராமல் நிற்காமல் இப்படி இருக்கவன் எப்படி இருப்பானா? மரத்தை போல இருப்பான்.
அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் செழிப்பாக இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவி கனியெல்லாம் கொடுத்தாலும் அவளுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உண்மையான பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு அவள் தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, நாம் அவளுக்கு சப்போர்ட்டாக மாறணும்னு ஆண்டவர் வச்சுட்டார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கும் சில இடங்களில் மனைவியை தான் சார்ந்திருக்கிற சூழ்நிலைகள் இங்கே கிடையாது, ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் வேதத்தில் அது கிடையாது. அதனால் நாம் வேதத்தின்படி நடப்போம். இந்த இடத்துல பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும், அதாவது சாப்பாட்டில் கையை வைக்கணும்னா முதல்ல நீனு நானும் ஒரு வேலையில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வேளை யாராச்சும் இங்கே வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடாமல் ஜெபம் பண்ணுங்கள், உபவாசி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தகுதி உள்ளவராக மாற்றுவார். என்னையும் மாற்றினார், உங்களையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா வேலை இல்லாமல் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் அதை சில நாட்களில் கடந்து போயிருக்கேன். இந்த ஊருக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் என்னை அடைக்கலமாய் நான் நின்றுட்டு இருக்கேன். அப்போ இந்த கேரக்டரில் வேற ஒரு கேரக்டர். அப்போ அவங்க வீட்டில் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அவங்கெல்லாம் ஜாலியாக சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த சாப்பாட்டில் கை வைக்கவே பிடிக்காது. எப்படி சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அதுக்காக நான் அவங்க வீட்டில் போய்ட்டு அங்கே காலேஜில் போய்ட்டு நான் சும்மா கிளாஸ் எடுப்பேன், ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணேன். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவேளை இன்றைக்கி யாராச்சும் வேலை தேடிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அந்த நிந்தையிலேருந்து மாற்றட்டும். ஹல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுகிற நாளை ஆண்டவர் கட்டளையிடுவார். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஆமாம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல இருப்பாள். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதே போல வைக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை எனக்காக எடுத்து வாசிச்சிடலாம். திராட்சை இல்லை இருக்கட்டும். அது பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு முன்னாக திராட்சை ரசம்ங்கிறது ஒரு ப்ரீஷியஸ் திங். இன்னைக்கு எத்தனை வீட்டில் ப்ரீஷியஸ் திங் இருக்குது? அது ப்ரீஷியஸாக நாம் வைக்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனைவியை ஆண்டவர் நம்மளோட சார்ந்து இருக்கிற வைக்கிறார். நாம் அதை எப்படி டீல் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு மெச்சூரான ஆள் பேசணும், அங்கிள் மாதிரியான ஆள் பேசணும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த புளியை பார்த்து பூனை சூட போடக்கூடாதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ஃப்ராங்க், very transparent, very essential in our church. We know few people very closely. நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடுவேன். ஆனால் என்னை பார்த்து நீ ஓடாத. கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் யூர் ஃபேமிலி. நான் ஊரெல்லாம் ஓடிட்டு வீட்டில் நிம்மதி இல்லாமல் படுக்கிறதுக்கு நான் வீட்டில் நிம்மதியாக படுத்துட்டு ஊருக்குள்ளே மெதுவாக நடந்துருவேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கேருந்து சர்ச்சிலேருந்து போகும் பொழுது சண்டை போட்டுட்டு போயிருக்கீங்க குடும்பமாக? நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது. பிகாஸ் இது வந்துட்டு இன்றைக்கி தேவைப்பட்ட சத்தியம். அதனால் இட்ஸ் டெய்லி மன்னா, இட்ஸ் நீடட். சர்ச்சில் வந்துட்டு சமாதானத்தோடு தான் போகணும். சர்ச்சில் வந்துட்டு சண்டை போட்டுட்டு போகும். வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. வாட் எவர் ரீசன் இட் கேன் பி. ஹல்லேலூயா. காலையில் ஏதோ ஒரு காரணத்தில் வீட்டில் சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அதே போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து அப்புறம் 3 நாள் அது பாட்டுக்கு ஒத்து போயிடும். வேதத்தின்படி சொல்லுது, எதுனாலும் அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல முடிச்சிடணுமா. சூரியன் அஸ்தமனமாகிறதுக்குள்ளே நம்முடைய கோபம் தணிஞ்சிடணும். கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடாமல் இருக்கணும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? எங்களுக்குள்ளே இது வரைக்கும் வாக்குவாதமே கிடையாதுங்க. நாங்கள் இது வரைக்கும் திட்டிக்க கூட மாட்டோங்க அப்படின்னு சொன்னால், டோன்ட் யூஸ் மாஸ்க் அவுட் சைடு அண்ட் சீட் அதர்ஸ். பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கைட் அதர்ஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இது வந்துட்டு உபதேசிக்கிற இடம், இது வந்துட்டு போதிக்கிற இடம், அநேகரை நம்ம கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற இடம். அந்த நாளில் கூட உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா மாத்திரம்தான் பாக்கியவனாய் மாற முடியும். இந்த இரண்டையும் விட்டு நாம் எதை செய்தாலும் நாம் பாக்கியவனாய் மாற முடியாது. அல்லேலூயா. நம்மளுடைய சாட்சியை நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலை. என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கவனுக்கு என்னால் சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சால் நான் பாக்கியமான குடும்பம். ஹல்லேலூயா. பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் அப்சர்விங் மீ. எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? அப்போ நாம் சரி செய்ய வேண்டியது, நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த இடத்துல இருக்குது. வாக்கு தத்தம் தான் நம்ம வீட்டில் இருக்கணும், வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வசனம் எப்படியா சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பாக்கியவான்கள் இங்கே இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு. இப்போ யார் இதில் பாக்கியவனாய் மாறுறது? உடனே எல்லாம் என்ன, ஆஹா நீ இப்படி தானா? இட்ஸ் டு அஸ். வேதம் என்னுடைய அனுதின வாழ்வுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் அது எனக்கு பிரயோஜனம். அதுலேருந்து நான் எடுக்கிறேன் சாரம். ஒருவன் இந்த கொடியோடு இணைந்திருந்தா கனி தர முடியும். கொடி இங்கே இருக்குது, செடி இங்கே இருக்குது.
வளரும். கனி தரணும்னா இதில் இருக்கிற சாரம் அங்கே வரணும். இந்த வேதம் என் வாழ்க்கைக்கு உதவணும், டெய்லி ஆக்டிவிட்டீஸில் உதவணும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? டோன்ட் கெட் சீரியஸ், ஐ எம் டெல்லிங் த ப்ராக்டிக்கல் திங், பிகாஸ் ஒரு சிலருக்கு அது நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும். வீட்டில் சண்டை வர்றது சகஜம், இது பைபிளில் இருக்கான்னு எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த சண்டை சாயந்தரத்துக்குள்ளே முடியணுங்கிறது பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. இப்போ யார் பாக்கியவனாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சின்ன கரைச்சல் எங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா அடிக்கடி வரும். ஆனால் எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 பைசாவுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இருந்தால் அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அநேக இடங்கள் அப்படி தான் இருக்கும். மிஸ்கம்யூனிகேஷன். அவங்க ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க, நீங்களும் அதே விஷயத்த சொல்லுவீங்க, ஆனால் சவுண்டு மாறும். டீ எல்லாம் வேறு மாதிரி வந்து வைப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த பிரச்சனை போயிடும். எதுக்கு ஆரம்பிச்சோமோ அது போயிடும். இப்போ எதுக்கு நீ இப்படி வச்ச, என்னத்தை வச்சேன், இது என்னது, பிரச்சனை எதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியாது. இப்போ டீயில் வரும், அதுக்கப்புறம் டீயே எனக்கு வேண்டாம். இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க. பட் திஸ் நீடட் இன் அவர் கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஐ டோன்ட் யூஸ் த வேர்ட் கிறிஸ்டியன், பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங், இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. இப்போ என்ன பிரச்சனைன்றது மறந்துடும். டீயை வேகமாக வச்சாங்க, நம்ம டீ குடிக்காமல் போனோம். ஈவினிங் வந்து காலைல டீ வச்சேன், குடிக்காமல் போனீங்க, பிரச்சனை அது இல்லை. அதுக்கு முன்னாடி இது ஒன்று. இட்ஸ் ஹேப்பன் எவ்ரிவேர். ஐ எம் டேக்கிங் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இப்போ யார் தேவனுடைய புத்திரர்களாய் மாறுவது? அவன் வரட்டும், இல்லை அவ வரட்டும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இதை நாம் சரி செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற நான் பாக்கியவான், என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ இடிக்குது. நாம் சரி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உருவாக்கின ஒரு விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்பி கோச்சிக்கக்கூடாது. ஆண்டவர் முதல்ல ஆதாமை உருவாக்கினார் அவரோடு உறவாடுவதற்கு. அவனுக்கு அடுத்து ஒரு வேலையை கொடுத்தார், 2. 3வது அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிள்ளைகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் கம்யூனிட்டியை கொடுத்தார். கம்யூனிட்டி மீன்ஸ் சர்ச். So the order is always like that. Me and God first, my family next, church, then ministry. Don't mix it. நீங்கள் என்ன முறைக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நான் சில இடங்களில் பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is an order, divinely order. If you correct this one, அதை கரெக்ட் பண்ணி பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை என்னை மாற்றுவார். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? ஃபஸ்ட்டு கரெக்ட் மை ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த ஃபஸ்ட்டு நான் விட்டுட்டு இதை 2ஐயும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு எனக்கு சரியான உறவு இல்லை, என் குடும்பத்தோடு நல்லா இருக்கேன், என் சபையோடு நல்லா இருக்கேன், ஊழியம் நல்லா பண்ணுறேன், நோ யூஸ். நான் நல்லா ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறேன், எனக்கும் வீட்டில் சமாதானமே கிடையாது, நான் வெளியில் சபைக்கு வரேன், அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணுறேன், நோ யூஸ். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நான் நல்லா ஆண்டவரோடு ஒன்றா இருக்கிறேன், எனக்கு குடும்பத்துக்குள்ளே நல்ல உறவு இருக்குது, அதுக்கப்புறம் நான் சபைக்கு வரேன், ஊழியமே பண்ணலை, நோ யூஸ். ஊழியம் கட்டாயம் பண்ணணும். நான் ஆண்டவரோடு சரியாக இருக்கேன், குடும்பத்தில் சமாதானமாக இருக்குது, சபையோடு நல்ல ஐக்கியம், என்னுடைய ஊழியம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாக்கியவனாக மாறுறேன். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? அகைன் நான் சொல்கிறேன், சீட்டு மடியில் விழுந்தது இல்லைனா ஐ நெவர் மெடிடேட் திஸ் ஒன். வேர்ட் ஆஃப் காட் டு பி மெடிடேட்டட், நாட் டு பி மெடிக்கேட்டட். காயத்துக்கு புண்ணுக்கு மருந்து போடுறதுக்காய் வசனம் அல்ல, வசனம் என்னை நான் தியானித்து அதில் இன்னும் வளருவதற்காய். ஹல்லேலூயா. அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த வசனத்தை தேடி அது மேலே போடுறது. நாட் ஃபார் மெடிக்கேஷன், இஸ் ஃபார் மெடிடேஷன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னையும் என்னையும் சீக்கிரத்திலே சாட்சியாக வைப்பார். ஹல்லேலூயா. எல்லா பகுதிகளிலும், ஏதோ ஒன்றில் இல்லை, எல்லாத்துலேயும் பூரணமாக 7 விஷயத்துலையும் ஆண்டவர் உன்னை என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் தேவ புத்திரனாய் மாறணும்னா ஒரு சின்ன சலம்பல் வந்துச்சுன்னா இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வரணும். யார் முதல்ல போய் சமாதானமாக வேண்டியது? நானா, என் மனைவியா? நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவன் முதல்ல போய் சமாதானமாவான். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த மனைவி ஆண்டவருக்கு பயந்தவர் வழியில் நடந்தால் முதல்ல அவள் சமாதானமாய் மாறுவான். அதே தான் சொல்கிறேன், வாக்குவாதம் வரலன்னு இல்லை, அதை முடிக்கிறதுல தான் நீங்களும் நானும் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிச்சிடலாம். அடுத்த வசனம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ சிஸ்டர். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சாப்பாட்டில் கை வைக்கணும்னா வேலை செய்யணும். கல்யாணம் பண்ணணும்னா வசனம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்கள், ஒரு வீடு இருக்கணும். தப்பாக நினச்சிக்கிறேன், இதெல்லாம் இந்த ஜென்மத்திலே எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு கொஞ்சம் பேர் நினச்சிடாதீங்க. ஆண்டவர், நீ பயந்து அவர் வழியில் நடந்தா ஆண்டவர் ஒரு வீடு கொடுப்பாரு. மனைவியை ஹார்ட் ஆஃப் த பிளேஸில் வச்சு அவள் உன் வீட்டு ஓரங்களில் கொடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. வீடு இல்லாமல் அப்புறம் எங்கே கொடி இருக்கும்? வசனத்தின்படி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி வீடு இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு வீடு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் பயந்து நடந்தா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், இது நான் மெடிடேட் பண்ணும்போது அப்போ முதல்ல பந்தி வைக்கணும்ல. பந்திங்கிறது சாப்பாட்டு டேபிள். அப்போ பிள்ளைகளுக்கு போஷிக்கத்தக்கதான ஒரு 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 லெவலில் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா.
அது ஆண்டவர் கட்டாயமாக செய்வார். அவர்கள் போஷிக்கத்தக்கதான ஒரு டேபிளை வைக்கும் பொழுது கர்த்தருக்கு சோத்திரம். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நான் வேகமாக முடிச்சிடறேன், இப்போ தான் டைம் பார்க்குறேன். ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒலிவ மரங்கிறது வந்து ஒரு ஸ்லோ க்ரோவிங் ட்ரீ, உடனே வளராதான், 10-15 வருஷம் ஆகுமா வளர்வதற்கு. ஆனால் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ தண்ணியே ஊற்றினாலும் அது கனி கொடுக்குமா. அல்லேலூயா. அடுத்து 15லேருந்து 20 வருஷத்துக்கு போகுமா. உன் பிள்ளையான உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அதுக்கப்புறம் அவன் முதிர் வயது ஆனதுக்கப்புறம் அந்த கன்று மரமானதுக்கப்புறம் நீங்கள் நானும் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அது பாட்டுக்கு வளர்ந்துரும். அல்லேலூயா. எல்லாரும் என்னோட கூட இருக்கிறவங்க மொத்தம் இந்த பந்தியை சுற்றிலும் அப்படிங்கிறது டுடே இஸ் அவர் மீல் டைம். இன்னைக்கு எத்தனை பேர் பந்தியோட உட்காடுறோம், பிள்ளைகளோட குடும்பத்தோட. போனால் நான் தனியாக சாப்பிட்றேன், வீட்டம்மா தனியாக சாப்பிட்றது, பிள்ளைங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. வி ஹாவ் டு மேக் ஒன் டைம். இஸ்ரவேலில் பந்தி ரொம்ப முக்கியமாக, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. இங்கே ஒரு லோக்கல்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, சாப்பாடு டைமில் எல்லாரும் வந்து உட்காந்துடணும். எவ்ரி ஒன் ஷுட் கீப் த மொபைல் அவுட் சைட். பேசி சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வெளியில் போகணும். அதனால் வேறு மதத்துக்கார அந்த காரியத்தை பண்ணுறேன். இந்த காலில் பந்தியை சுற்றிலும்னா முதல்ல பந்தி இருக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் நம்மளோட உட்காந்து சாப்பிடும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி, உணர்த்தின சில காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சரி செய்ய வேண்டிய பகுதியை சரி செய்து உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வரட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த 128ஆம் சங்கீதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த 128ஆம் சங்கீதத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சவன் சொன்னாப்புல, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் சகோதரர்களுக்கும் சொன்னாங்க. ஆனால் அங்கே நிறைய சகோதரிகள்லாம் இருக்காங்க. நாங்களும் கூட ஏதாவது ஒரு வீட்டுக்கு அங்கே திராட்சை கொடியாக போகணும்னு வாஞ்சிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் வார்த்தை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பிரகாரமாக நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்புடன் நிச்சயமாகவே இந்த 128ஆம் சங்கீதத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் அநேகருடைய வாழ்க்கையில் கடந்து வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையின் ஸ்லாக்கியத்தையும் தேவனாய் கர்த்தர் கொடுப்பார். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆகாய் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தும் இதோ கொஞ்சமும் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தந்தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாளை கூட நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம், நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்ம முதலாவது அவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் மறுபடியும் ஆவியானவர் இடைப்படுகிறார். அங்கே சொல்கிறார், நீங்கள் திரளாய் விதைத்து வந்தும் கொஞ்சமாக இருக்கு, நீங்கள் ஏன் நம்ம இன்றைக்கு இந்த கையின் பிரயாசத்தை சாப்பிட விட இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எதனால் என்று சொல்லி சொன்னால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் மச்சி பாவன வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டோடைய ஆலயத்தை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து மிகவும் கர்சனையோடு கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அப்படினால ஆத்தும ஆதாயம் மிகவும் சபையில் நம்ம எல்லாம் வந்து ஆராதிக்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த ஆத்தும ஆதாயம் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த ஆத்தும ஆதாயத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த இடங்களில் பாருங்கள், கர்த்தருடைய கிருபையினால ஒரு நல்ல ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுத்துருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய அருகாமையிலும் எத்தனையோ இருக்கைகள் காலியாக இருக்குது. இந்த இருக்கைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஆத்மாவை சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நாம் உத்தரவாதியாக இருக்கணும். நாம் அந்த உத்தரவாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட மறுபடியும் ஒரு தேவ ஜனங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் எளிமை நின்று ஜெபித்து இந்த நாள் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
அப்பா நீங்க நல்லவரும் நன்மை சிறமா இருக்கப்பட நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ உன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவா, உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்னு சொல்லி அப்பா இந்த வார்த்தையின் நிமித்தமாக மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் இங்கே ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டியிருக்கிறீங்க ஆண்டவர். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நீரே ஆண்டவர் நமக்கு பிரியமான பிள்ளைகளை கணவன் மனைவியாக இணைத்து பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கை கட்டி கொடுத்தீங்க. ஆக நன்றி செலுத்துறோம். இப்பொழுது கூட ஆண்டவர் இந்த இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே போல இந்த இல்லற ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சோதரம் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டு பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையெல்லாம் கட்டி கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல கற்பத்தின் கனிக்காய் பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருக்கிற ஆண்டு அப்போ ஏற்ற வேளையில் நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து அவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் கூட கத்திர ஆசீர்வாதம் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய கையின் பிரயாசங்களை சாப்பிடும்படிக்காக கிருபை பாராட்டும்படிக்க ஜெபிக்கிறோம். எந்த விதமான வீண் செலவுகள், பெருத்த நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் ஒன்று வராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளையும் காத்துக்கொள்ளுங்க. அதே போல கடன் பிரச்சனை மத்தியில் போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டு கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி விட, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ ஆயிரங்களுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்ன வார்த்தையின் பிராமாண்டை ஒருவேளை கடன் பிரச்சனையில் செல்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டு கடன் பிரச்சனை எல்லாம் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்த ஆண்டு தொடர்ந்து ஆண்டு ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு கூட ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பாருன்னு சொல்லி எங்களுடைய சபையில் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோமப்பா. சோதரமான இந்த பிள்ளைகள் ஆண்டு உன் பிள்ளை ஆண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அப்பொழுது அவன் முதிர் வயதானாலும் அதை விடாது இருப்பான்னு சொன்ன வசன பிரகாரமான்றே இந்த பிள்ளைகள் ஆண்டே அப்பா சிறு பிராயத்தில் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்படிக்காய் அது ஒவ்வொரு வேதத்தை தியானித்து அதை இருதயத்தில் பதித்து கொண்டாண்டே வர முதிர் வயதானால் அதை விடாது காத்துக்கொள்ளும்படிக்காண்டே ஒவ்வொரு பிள்ளைகள் கிருபை பாடும்படிக்க ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய எல்லா சிறு பிள்ளைகளுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறட்டும். சிறுவர் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படிக்க ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டு மீண்டும் ஒரு இந்த நாளில் இந்த இடத்துல கூடிய இந்த ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் காரம் பிள்ளைகளோடு இருந்தது அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்க. ஆபத்து நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டு நன்றி செலுத்துறோம். இப்பொழுது கூட ஆண்டு எங்களுக்கு என்று சொல்லி வைத்துக்க அந்த புதிய மாதத்துக்கூட நன்றி செலுத்துறோம். புதிய மாதத்திலையும் கூட புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதிய மகிமை நமக்கு செலுத்துறேன். மீட்பு இயேசுவின் ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கு நன்றி. இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இன்றையோட நிறைவேறுகிறது. இனிய கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் நாம் தொடங்குவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசிரியப்பார். காட் பிளஸ். அவர் சித்தம் செய்வதே எங்கள் வாழ்க்கை நோக்கமே. அவர் சித்தம் ஒன்றே பூமியில